வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சென்னை வந்து ஒரு 10 days ஆகுது. ஓகே, இப்போது அதில் நான் வந்து 10 days ஆச்சு. அதில் 7 days-ஆக எவ்வளோ கொடூரத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். நான் வந்து ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அதில் தான் நான் எங்கள் மம்மி டேடி தூங்கிட்டு இருந்தோம் 7 days-ஆ. எதுக்குன்னா எங்கள் வீடு வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து 21 வருஷமாக வீட்டில் பெயிண்ட்டே அடிக்கலை. திடீர்னு வந்து இவங்க என்ன பெயிண்ட் அடிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ரெனோவேஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னா வீடு வந்து எதாவது 21 years முன்னாடி பண்ணதால கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்டாக இருக்குது. சரியா, அதனால் வந்துட்டு இவங்க சரி அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி பெயிண்ட்டு தானே, அதில் என்ன ஆக போகுதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ரியலைஸே ஆச்சு, பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா மொத்த திங்ஸும் கிளியர் பண்ணி எங்கேயாவது தூக்கி போடணும்னு சொல்லிட்டு. சின்ஸ் என்னோடய ரூம் வந்து ரொம்ப ரீசெண்டாக இல்லை, ஒரு 3.5 years தான் ஆச்சு சரியா கட்டி. அதனால் வீட்டில் இருக்க மொத்த திங்ஸை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க. அதில் வந்து நடக்கவே இடம் இல்லை. நான் வந்துட்டு ஹாலுக்கு போனால் ஃபுல்லாக அந்த என்னது பட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக தூசாக நான் போனேன்னா நான் அவ்வளோ வாட்டி ஸ்னீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த வார்னிஷ் ஸ்மெல்லு, பெயிண்ட் ஸ்மெல் வர மண்டை ரொம்ப அது ஸ்மெல் பண்ணி இந்த இடம்லாம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா, 1 week நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அந்த ஆஃபீஸ் வேலை பார்க்குறே, ஆஃபீஸ் வேலைன்னு இல்லை, நான் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிறதே வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு வழியாக ரெண்டு ரூம் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ எல்லா திங்ஸையும் அப்படி என்னோடய ரூம்லேருந்து கிளியர் பண்ணி அங்கே தூக்கி வச்சுட்டாங்க. அதனால என்னோடய ரூம் வந்து நான் இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை க்ளீன் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து ஃபுல்லாக ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரான்சிஷன்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி கையை வச்சு சொடக்கு போட்டேன். அப்புறமா அது முடிக்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் எவ்வளோ க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸர் லுக் எடுத்தேன். சரியா, இந்த தூசெல்லாம் தட்டுறதுக்கு கன்ஃபார்ம் ரொம்ப லேட் ஆயிரும். அதனால எனக்கு இதை வச்சுட்டு நிம்மதியாக வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். சரி மூடிட்டு உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி வாஷ் பண்ண போட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. நீயா க்ளீன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் எனக்கு இந்த க்ளீன் பண்ணுற அப்சஷனே ஒட்டிக்குச்சு. சரியா, ஸோ அவங்க சொன்னாங்க நீ போய் வேறு வேலையை பாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் மற்ற வேலையை பார்க்குறதுக்கு குடுகுடுன்னு வந்துட்டேன். அரேஞ்ச் பண்ண பார்க்குறதே எனக்கே ஒரு வாவாக இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எங்கள் மம்மி க்ளீன் பண்ணிலாம் கொடுத்தாங்க கழுவி. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பல்பு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன், வேலையே செய்யலை. நான் வந்து சீக்கிரம் மாற்றணும். எதுக்கு அந்த பிளான்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸில் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்னா நான் இந்த ரூம் யூஸே பண்ண மாட்டேன். நான் ஹைதராபாத் வந்துடுறதுனால அது எப்போவுமே அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப தூசாயிடுச்சு. பார்க்கும் போதே பேடாக இருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், வாவ், எனக்கே ஒரு மாதிரி குஷியாக ஆரம்பிச்சிருச்சு. சரி ரூமை ரெடி பண்ணிட்டோம், நம்ம ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து மூஞ்சி பார்க்கவே சகிக்கல. நான் அநியாயத்துக்கு டேன் ஆகிட்டேன் சென்னை வரத்துக்கு முன்னாடி. அதனால சரி ஓகே ஏதாவது பட்டி டிங்கரிங் பார்த்து மூஞ்சி தேருதான்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யாரோ என்னோட இன்ஸ்டாகிராம் இதில் கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்ன ஜிம் ஃபீஸோட பெர்ஃப்யூம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போலே அப்படின்ட்டு. ஏன்னா நான் அவ்வளோ பெர்ஃப்யூம் அடிக்க ஆரம்பிச்சேன். வாட்டி எல்லா ரூமும் க்ளீன் பண்ணதில் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ரிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ப்ரிட்டியாக இருக்குல்ல. இது வந்து எப்போ வாங்கினதுன்னா ஒரு 8th standard to 10th standard, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு பர்த்டேக்கு, ஓகே வெயிட் கொஞ்சம் முன்னாடி என்னென்னா, எனக்கு நான் வந்து ட்ரெயின்லலாம் செஸ்ட் டோர்னமெண்ட் போகும்போது மம்மி கூட போவேன்னா, அப்போ வந்துட்டு நாங்கள் சாட்டர்டேலாம் போகும்போது இந்த காலேஜ் அக்காஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுருப்பாங்க. நான் வந்துட்டு எப்படி செஸ் விளையாடலாம், எப்படி உருப்பலாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எல்லாரோட அப்போவே இதுதான் பண்ணியிருந்தேன். எல்லாரோட ட்ரெஸ்ஸு, என்ன பேக் வச்சுருக்காங்க, என்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்காங்க. நான் அப்போ எந்த கிளாஸ் படிச்சுருப்பேன்னா 3rd standard 4th standard. ஓகே, அதனால் எனக்கு அப்போவே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போது நான் வந்து மம்மி கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், மம்மி நானும் பிக் கேர்ள், ஆனால் எனக்கும் இப்போ ஃபுல்லாக ரிங்ஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 8th standard 9th standard படிக்கும்போது ஏதோ ஒரு பர்த்டேக்கு வந்து டாடி கிட்டே கேட்டேன். எனக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு, ஓகே இந்த மாதிரி எனக்கு ரிங் வாங்கி தரீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ டாடி அன்றைக்கி நைட்டே கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் இதை எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஜிஆர்டியில் வந்து வாங்கிட்டு வந்தோம். ப்ரிட்டியாக இருக்குல்ல. நாங்கள் வந்து அப்போது இது வந்து 5000 rupeesக்கு வாங்கினோம். இப்போ வந்துட்டு எனக்கு அந்த சரி இப்போ போக வேணாம், நான் வந்து நல்ல அப்புறம் பூமர் மாதிரி பேச ஆரம்பிச்சேன், கோல்டு ரேட் இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ அது தேவையில்லை.
இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறது என் ஸ்கின்னு கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு, என் முடி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி பாயமுள்ள இவங்க இதை ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து எனக்கு இந்த இடம் இங்கே ஃபுல்லாக அப்படியே பொறி பொறியாக வந்துருச்சு. முடி வந்து சும்மா இப்படின்னு பண்ணால் ஒரு 100 முடி கொட்டுது, அவ்வளோ பேடாகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஆனால் இப்போ நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து திருப்பி அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணோம். வேற என்ன, நான் சொல்ல மறந்தேன், நான் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் ஜிம்முக்கு போடுறதுக்கு ஷூஸ் அது இது. ஆனால் நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் காமிச்சு போர் அடிக்க விரும்பல. எப்போயாவது மூட் இருந்தால் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். வேறு என்ன, அதுக்கப்புறம் 6 months முடிஞ்சு ஒன்றும் கிழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால ஏதாவது கிழிக்கணும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா கோபிகான்னு சொல்லிட்டு, அவள் வந்து இப்படி தான் திடீர்னு இன்ஸ்டாகிராம் வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் காண போயிடுவா. அப்புறம் திடீர்னு வந்து நான் எங்கேயும் வரல, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதனால அவர் இருக்க புண்ணியத்தினால நானும் இருந்து சோம்பேறி மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. சொன்னேன் 6 மாதம் ஆயிடுச்சு, என்ன கிழிச்சா ஒன்றும் கிழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உருப்பிடுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து 21 day சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்னென்னா இதெல்லாம் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இது சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து சின்ஸ் இங்கே இருக்கிறதுனால நான் ஜிம் போக முடியாதா, அதனால இப்போ நான் 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நான் வந்து 10K ஸ்டெப்ஸ் நடந்து பல மாதம் ஆச்சு. நான் மார்ச் வரைக்கும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜிம் போக ஆரம்பிச்சதுலேருந்து 10K ஸ்டெப்ஸாக 2K ஸ்டெப்ஸே நடக்கிறது அதிசயம். ஏன்னா ஜிம் போகிறேன், அது ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டு அப்புறம் எதுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் நடக்கணும். ஹாய் காய்ஸ், நான் வந்து நல்லா எங்கேயோ போயிட்டு அடி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கேன். ஒரு 4 ஷேட் இல்லை, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஷேட் கருத்து போய் கிடக்கிறேன். எதுக்குன்னா நான் வந்து ஒரு பீச் வெக்கேஷன் போய் பீச்சிலேயே குளிச்சு உருண்டு இந்த மாதிரி ஆகிட்டேன். தட் பீயிங் செட், நான் என்ன பண்ணேன்னா 10K ஸ்டெப்ஸ் முடிக்கணும்னு போட்டிருந்தேன்னா, நான் வந்து மாடிக்கு போனேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிட்டு ஏர்பாட்ஸ் போட்டிருந்தேன். சரி லைட்டாக பசிக்குது, ஃப்ரூட்ஸ் தின்னுக்கிட்டே நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லூஸ் மாதிரி ஃபோன் கையில் வச்சுருந்தா தான் அந்த ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணவே மறந்துட்டு ஃபோனை பாட்டு ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் இந்த கையில் 2 ஃப்ரூட் வச்சு தின்னுக்கிட்டே ஒரு 1/2 hour நடந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே ஸ்ட்ரைக் ஆகி இப்படி இவ்வளோ மட சாம்பிராணியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். ஸோ ஃபோனில் வச்சு பார்த்தா வந்து 6K + ஏதோ நடந்து வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து ஃபோன் 1/2 மணி நேரம் அவங்க வச்சதுனால நான் வந்து 10K முடிச்சுட்டு நானே டெலூலூவில் இருக்கேன். நாளைக்கு வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபுட் ஃபெஸ்டிவலாக எதுக்கோ பார்க் சென்னையில் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களா. ஸோ எனக்கு வந்து ஒரே குஷியாக இருக்குதா. மொதல் வாட்டி நான் வந்து சோறு ரிலேட்டடாக ஒரு இதுக்கு போகிறேன், கொலாப்க்கு போகிறேன். எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு லைட்டாக பயமாக இல்லை, எனக்கு வேறு யாருமே தெரியாதா, அதனால எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நான் நாளைக்கு மறக்காமல் இதை vlog பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஓகே, பாய்.